போஸ்ட் ப்ரெக்னன்சி ஏற்படுற அந்த மாறுதல் எல்லாம் ஒரே ப்ரொசீஜரில் நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ரொசீஜருக்கு பேர் மம்மி மேக் ஓவர். ஸோ இந்த ப்ரொசீஜரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் மார்பகம் வால்யூம் இழந்துருது, அதனால் சேக் ஆயிடுது. வயிறில் அந்த ஸ்ட்ரெச் ஆகிற ஸ்கின் கம்ப்ளீட்டாக சுருங்காமல் லூஸாக தொங்குறது. அந்த சிசேரியன் ஆன பிறகு மசில் விரிஞ்சிடுறனால வயிறு பல்ஜ் ஆகியிருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டெலிவரிக்கு அப்புறமும் ப்ரெக்னென்ட் மாதிரியே இருக்கேன்னு. அது ஏன்னா அந்த மசில் விரிகிறனால. கூட சேர்த்து அந்த நேவலில் உங்களுக்கு ஹெர்னியா, தொப்புளில் குடலிறக்கம் ஏற்படுறது. இது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் வெஜைனல் டெலிவரி ஆனவங்களுக்கு அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் லூஸ் ஆகிறனால அவங்க இருமும்போது சிரிக்கும்போது யூரின் லீக் ஆகிறது. இது எல்லாமே ஏற்படுது. இதெல்லாம் ஒரே ப்ரொசீஜரில் நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மம்மி மேக் ஓவர் அப்படிங்கிறது பண்ணுவோம். அதில் என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ்ட்ரா டெபாசிட் ஆகிற ஃபேட் எல்லாம் லைப்போ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெஸ்ட் லிஃப்ட் பண்ணுவோம். அது வித் ஆர் வித்தவுட் ஆக்மெண்டேஷன், பிளான்ட்னால பண்ணலாம், இல்லை ஃபேட் கிராஃப்டிங்னால பண்ணலாம். அப்டமன் லைப்போ அப்டாமினோபிளாஸ்டி, ஹெர்னியா இருந்தால் அந்த ஹெர்னியாவே ரிப்பேர் பண்ணுவோம். அப்புறம் ஆர்எஃப்ங்கிற டெக்னாலஜி, எம்பவர் ஆர்எஃப்ங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த வெஜைனல் மியூக்கோஸா டைட் பண்ணி ப்ளஸ் பெல்விக் ஃப்ளோர் டைட் பண்ணி உங்களுக்கு அந்த காஃப் பண்ணால், ஸ்னீஸ் பண்ணால் அந்த யூரின் லீக் ஆகிறதையும் கரெக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரே ப்ரொசீஜரில் பண்ணுவோம். திஸ் இஸ் கால்ட் மம்மி மேக் ஓவர்.